வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுட்ட ஈரலும் பூண்டு ஈரல் பெரட்டலும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈரலை நல்லா கழுவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். அப்போ தான் ஈரலில் உப்பு இறங்கும். ஒரு 2 பீஸ் மட்டும் உங்களுக்கு சுட்டு காமிக்க நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல், இஞ்சி, மிளகு, காஞ்ச மிளகாய், சோம்பு இது உங்களோட அளவுக்கு தகுந்தபடி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அம்மியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடுங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு இல்லைங்க, கொஞ்சம் கொரப்பாக கூட இருக்கலாம். இப்போ நாம் அரைச்ச விழுது எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், அதுக்கேற்றபடி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்திடலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலா கொஞ்சம் வேகிறதுக்காக அது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஈரல் சேர்த்து அதையும் ஒரு பெரட்டி விட்டுடலாம். ஈரல் நம்ம பெரட்டுறப்பவே அது நல்லா வேகிறது தெரியும். அது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போது ஈரல் தண்ணி விட்டுருக்கோம், நாம் விட்ட தண்ணி இது ரெண்டுமே நல்லா ட்ரை ஆகணும். ஈரல் கூட பூண்டு சேர்த்திருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்மளோட ஈரல் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சிடலாம். சுட்ட ஈரலுக்கு ஒரு கம்பி மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஈரலை சொருகி விட்டு அடுப்பில் அப்படியே சுட வேண்டியது தான். திருப்பி விடணும். கோயில் திருவிழானா கெடா வெட்டுறப்போ ஃபர்ஸ்ட்டாக சாமிக்கு படைக்கிறதுக்கு இந்த ஈரலை மட்டும் தனியாக எடுத்து சுட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்திலேயே நம்ம பெரியவங்க நமக்கு ஈரல் டிக்கா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது இப்போதான் சிக்கன் டிக்கானெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. இப்போ நம்மளோட சுட்ட ஈரலும் பூண்டு ஈரல் பெரட்டலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.